அனைவருக்கும் வணக்கம். நாம் கிராமர் எல்லாமே எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்மால் சென்டென்ஸ் அதாவது ஷார்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், டெஃபினெட்லி அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். டெஃபினெட்லி அப்படின்னா நிச்சயமாக. டெஃபினெட்லி நாட் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. டெஃபினெட்லி நாட்னா நிச்சயமாக இல்லை. ஐ திங்க் ஸோ அப்படின்னா நான் அவ்வாறே நினைக்கிறேன், நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் ஸோ. யாராச்சும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் ஐ திங்க் ஸோ. டஸ் நாட் மேட்டர்னா ஒன்றும் பெருசு இல்லை, இது ஒன்றும் பெரிதில்லை அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது தப்பு செய்ய என்ன சொல்கிறோம்? டஸ் நாட் மேட்டர், விடுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அதுதான் டஸ் நாட் மேட்டர். மை குட்னஸ் அப்படின்னா என்னுடைய நல்ல நேரம். ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் தப்பிச்சா சொல்லுவோம் இல்லையா? மை குட்னஸ், என்னோடய நல்ல நேரம், நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் மை குட்னஸ். நெவர் மைண்ட் அப்படின்னா பொருட்படுத்தாதே. யாராவது திட்டிட்டு போகிறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் நெவர் மைண்ட், அதை விட்டு ஒன்றும் பெருசுப்படுத்தாங்களோ அதுதான் நெவர் மைண்ட் அப்படின்னா பொருட்படுத்தாதே. நாட் அட் ஆல்னா ஒன்றுமே இல்லை. நாட் அட் ஆல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். பீக் அவர் அப்படின்னா நெரிசலான நேரம். காலையில் டைம்லாம் பீக் அவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா நெரிசலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் வெளியே போனால் ரொம்ப நெரிசலாக இருக்கும், அதுதான் பீக் அவர். ஜஸ்ட் ஒன்னா ஒன்றே ஒன்று. ஜஸ்ட் ஒன்னா ஒன்றே ஒன்று. என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஜஸ்ட் ஒன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சம் மோர் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்கிறாங்க, அது சம் மோர். அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக. அஃப்கோர்ஸ் நிச்சயமாக. தட் இஸ் ட்ரூ அது உண்மை. தட் இஸ் ட்ரூ அது உண்மை. வாட் அ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம். திடீர்னு ஒரு ஆச்சரியம் தான் சொல்லுங்கள், வாட் அ சர்ப்ரைஸ். திடீர்னு உங்கள் சொந்தக்காரர் வந்திருப்பாங்க, ரொம்ப நாள் வீட்டுக்கு வராதவங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவீங்க? வாட் அ சர்ப்ரைஸ், திடீர்னு வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க, அந்த தான் வாட் அ சர்ப்ரைஸ் தான் என்ன ஆச்சரியம். வாட் அ ஷேம் அப்படின்னா என்ன அவமானம். ஏதாவது கிண்டல் பண்ணால் நம்ம சொல்ல முடியாது, வாட் அ ஷேம் அப்படிங்கிற மாதிரி அதுதான். நத்திங் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் புதிய சென்டென்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.